மகா கந்த சஷ்டி விரதம் நம்ம வந்து வருகின்ற அக்டோபர் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 28ஆம் தேதி முடியுது. நான் வந்து லாங் வீடியோ போட்டிருந்தேன், ஒழுங்காக எனக்கு வியூவர்ஸே போகல. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு சொல்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள். அதுக்கடுத்தது 7வது நாள் வந்து வள்ளி திருமணம், முருகர் வள்ளி திருமணம் முடிஞ்ச உடனே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து சில பேர் வந்து கடுமையான விரதம், மிளகு விரதம் எடுப்பாங்க. சில பேர் வந்து இளநி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு வேளை சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு 2 வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சில பேர் பால் பழம் மட்டும் எடுத்துன்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் வந்து பால் பழம் இல்லைன்னா ஒரு வேளை சாப்பாடு அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை விரதம் இருக்கிற முறையும் நான் இருப்பேன். போன வருஷம் இருந்தேன், இந்த வருஷமும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அது என்ன சூழ்நிலைகள் எப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரில. நீங்களும் இருங்க. கந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தை வர பெறத்துக்காக கந்த சஷ்டி இருக்கிறாங்க. இல்லை மற்றபடிக்கு நம்ம எந்த வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக அந்த கந்த கடவுளை நம்மளுடைய சொந்த கடவுளாக நினச்சி, கண்டிப்பாக தமிழ் கடவுள் நம்மளுடைய முருகர் விரதம் இருங்க. விரதத்தை நல்லா மேற்கொள்ளுங்க. எல்லாருடைய இறைவன் அருளால், முருகருடைய இறைவன் அருளால், அம்மா மங்கையர்க்கரசியினுடைய அவங்களுடைய நான் சிசிராக இருந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விரத முறையை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க. கட்டாயமாக நம்ம குடும்பத்துக்கு கட்டாயம் ஒரு நல்ல சுபிட்சம் கிடைக்கும்ன்று நான் நம்புகிறேன். அந்த கடவுளை கண்டிப்பாக நம்புகிறோம். நீங்களும் எல்லா மக்களும் மேற்கொண்டு நல்லபடியாக இந்த விரதத்தை முடிங்க.